என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, மானாமதுரை சேர்ந்த தம்பி ஆகாஷ் படுகொலை செய்யப்பட்டு இன்றோடு 94 நாட்கள் ஆயிடுச்சு. இன்னும் உடலை வாங்காமல் அவங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், அவங்க குடும்பத்தார்களாக இருக்கட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. அதாவது ஒரு குற்றப்பத்திரிகையுடைய தாக்கல் செய்ய முடியாத அளவுக்கு கேவலமாக இந்த அரசு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. இதே நெட்டூரில் நடந்த சம்பவத்தில் அந்த கொலைகார கும்பலில் சுட்டாது பிடிங்க அப்படின்னு உத்தரவிட்ட இதே காவல்துறை இங்கே உள்ள இந்த குற்றவாளிகளுடைய பேரை சேர்க்கறது கூடயே தயக்கம் ஏன் அப்படின்றதான் எங்களுடைய கேள்வியாகவும் இருக்குது, மக்களுடைய கேள்வியாகவும் இருக்குது. அதாவது தம்பி ஆகாஷ் படுகொலையில் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படின்றது எதற்காக இருக்குது, அதாவது SC/ST ஆக்ட் எதற்காண்டி இருக்குது அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி இருக்குது. CBCID விசாரணை எதற்காண்டி இருக்குது அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் உத்தரவிட்டும் அந்த குற்றவாளிகளோட பெயரை சேர்க்கக்கூடிய அருகதை இல்லாத சூழல் இங்கே இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்றைக்கோட 94 நாட்கள் ஆச்சு. இன்ன வரைக்கும் ஒரு குற்றவாளி காவலர்களோட பேரை கூட சேர்க்கலை. கேட்டால் காவல்துறை பார்த்திங்கன்னா அப்படியே டேங்கட்டு தள்ளி தள்ளி போயிட்டுருக்குதான். இதே ஒரு பாமர மக்களுக்கு, அதாவது ஒரு சமூகத்துக்குள்ளேயோ இல்லை வெவ்வேறு சமூகத்துக்குள்ளேயோ நடந்திருந்தால் காவல்துறை இப்படித்தான் அலட்சிய போக்கில் இருக்குமா? இன்னி யார் அவங்க அப்பா அம்மாவை தூக்குறது என்ன, அவங்க சொந்த பந்தத்தை தூக்குறது என்ன, மிஞ்சி போனால் ஒரு வாரம் உறவினர் வீட்டிலேருந்து எல்லாம் இது பண்ணுவாங்க. அப்போ காவல்துறை அடித்து படுகொலை செய்தால் 94 நாட்கள் என்னென்ன 150 நாள் 200 நாள் 300 நாள் அந்த உடலை வச்சுக்கிட்டே அவங்க போராட்டம் பண்ணணுன்ற மனநிலையில் இந்த அரசு இருக்குதா? தாவேக அரசு, அதாவது இது திமுக அரசு இருக்கிறப்போ இந்த படுகொலை அரங்கேறிச்சு. தாவேக அரசு வந்ததுக்கப்புறம் இதற்கான ஒரு நடவடிக்கை ஏன் எடுக்கலை? மானாமதுரை சட்டமன்ற MLA தாவேக கட்சியை சார்ந்தவர் அந்த குடும்பத்தாரை சந்திச்சுட்டு போயிட்டீங்க. இன்ன வரைக்கும் இது சம்பந்தமாக ஏன் முதல்வர் பார்வைக்கு கொண்டு போகலை? ஏன் இதை பற்றி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான எதுவும் நீங்கள் உங்கள் கட்சி ரீதியாகவும் மூவ் பண்ணலை? என்ன காரணம்? உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய அரசு சரியாக இருக்கும் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது தாவேக ஆட்சிலையும் திமுக ஆட்சி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அப்பட்டமாக ஒப்புக்கொள்கிறீங்களா அப்படின்ற இங்கே கேள்வி இது எழும்புது. இன்றைக்கோட 94 நாள் யோசிச்சு பாருங்கள். முத்துமானவ கூட பார்த்திங்கன்னா 76 நாளோ 79 நாளோ நினைக்கிறேன். அதை தாண்டி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் மட்டும்தான் இந்த அவலநிலை நடக்குமா என்னன்றது தெரியலை. அப்போ இந்த அரசு என்ன செஞ்சிட்டு இருக்குது, இந்த காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்குது? நீதித்துறை போட்ட உத்தரவே மதிக்காமல் காவல்துறை இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? அப்போ இதெல்லாம் எதுக்காண்டி இருக்குது அப்படின்ற இங்கே ஒரு கேள்வி ஒன்று இருக்குல்ல. அப்போ நீதித்துறையே மதிக்காத காவல்துறையாக இருக்குது. இன்ன வரைக்கும் ஒரு குற்றப்பத்திரிகையோடு தாக்கல் செய்ய முடியலன்னா எதுக்கு? இதில் CBCIDயில் வேறு அந்த வழக்கம் மாற்றி அவங்க இந்தாந்தானே இழுத்துக்கிட்டு அதை 60 நாளையில் முடிக்கணும். அதையும் செய்யலை. இதில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் வேறு, அதுலேயும் ஒரு இது இல்லை. அப்போ இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய இதில் எதுவுமே சரியில்லை அப்படின்னா இந்த சட்டம் எதற்கு? அப்போ அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தாது, அப்படி தானே? பாமர மக்களுக்கு, ஏழைகளுக்கு தமிழகத்தில் உள்ள சட்டங்கள் பொருந்தும். அப்போ காவல்துறை என்ன வேணாலும் செய்யலாம். தொடர்ந்து 1-2 எத்தனை விசாரணை என்ற பேரில் அழைச்சிட்டு போய் கொலைகள் நடந்திருக்குது, துன்புறுத்தல் நடந்திருக்குது. அப்போ இந்த அரசு வேடிக்கை பார்ப்பதற்கான நோக்கம் என்ன? இன்றளவும் மக்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தம் அளிக்குது. மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோவனுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா,
உங்களுடைய அரசு சரியான அரசு அப்படின்றத நிரூபிக்கும் விதமாக இந்த சம்பந்தப்பட்ட கொலை குற்றவாளிகளுடைய அந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் சேர்க்க சொல்லி அந்த கொலை குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். இப்போ தொடர்ந்து அந்த மக்கள் வந்து இங்கே போராட்டம் வந்து பண்ணுறாங்க, அதோட காட்சி வந்து போடுறோம் பாருங்கள். ஸோ கூடிய விரைவில்லாத வந்து பார்த்திங்கன்னா இந்த தாவேக அரசு வந்து சரியான நடவடிக்கை எடுக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்குறோம். நன்றி. படுகொலையை வன்மையாக கண்டிக்கின்றோம். கைது செய் ஆகாசின் படுகொலைக்கு காரணமான கைவர்களை காவல்துறை ரவுடிகளை கொலை வழக்கில் கைது செய். விசாரணை என்று அழைத்துச் சென்று ஆகாசை அடித்துக் கொன்றார். திலீபனை கைது செய். புகனை கைது செய். சரத்குமாரை கைது செய். காளீஸ்வரனை கைது செய். தெய்வேந்திரனை கைது செய். மனோகரனை கைது செய். மொத்தம் 16 காவலர்களை கைது செய். கொலை வழக்கில் கைது செய். சிறைப்படுத்து ஆகாசின் படுகொலைக்கு காரணமான கைவர்களை காவல்துறை குண்டர்களை கொலை வழக்கில் சிறைப்படுத்து. நீதி வேண்டும், நீதி வேண்டும். ஆகாசின் படுகொலைக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி வழங்கு, நீதி வழங்கு. நீதிமன்றமே நீதி வழங்கு. ஆகாசின் படுகொலைக்கு நீதிமன்றமே நீதி வழங்கு. என்னாச்சு என்னாச்சு சிபிசிஐடி விசாரணையே என்னாச்சு என்னாச்சு ஏமாற்றாதே ஏமாற்றாதே சிபிசிஐடி போலீஸ் 93 நாட்கள் ஆகியும் முதல் தகவல் அறிக்கையில் குற்றவாளி காவலர் பேரை சேர்க்காமல் ஏமாற்றாதே 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 சிபிசிஐடி போலீஸ் பத்திரிகை தாக்கல் செய்யாமல் 93 நாட்களாக ஏமாற்றாதே. விடமாட்டோம் ஆகாசை அடித்துக் கொன்றார். காவல்துறை கொலையாளிகளை கண்டித்து வரை விடமாட்டோம். துணை போகாதே துணை போகாதே. காவல்துறையை ஆகாசை அடித்துக் கொன்றார். காவல்துறை கொலையாளிகளுக்கு குற்றவாளி காவலர்களுக்கு துணை போகாதே சிபிசிஐடி போலீஸ் துணை போகாதே துரிதப்படுத்து சிபிசிஐடி போலீஸ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய துரிதப்படுத்து. தமிழக அரசு தாவேக அரசு நடவடிக்கை ஆகாசின் படுகொலைக்கு காரணமான கைவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடு. முதல் தகவல் அறிக்கையில் குற்றவாளி காவலருக்கு பேரை சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடு. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உடனடியாக நடவடிக்கை எடு. ஆகாசை அடித்துக் கொன்றார். காவல்துறை கொலையாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடு. தமிழக அரசு தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடு. பாதுகாக்காதே
தமிழக அரசு தாவேக அரசு குற்றவாளி காவலர்களை பாதுகாக்காது விடமாட்டோம் ஆகாசின் படுகொலைக்கு காரணமான கைவர்களை கண்டிக்கும் வரை விடமாட்டோம். தமிழக அரசு தாவேக அரசு அவமானம் காவல் நிலைய மரணங்கள் அவமானம் தடுத்து நிறுத்து தமிழக அரசு தாவேக அரசு மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தில் சட்டவிரோத மது விற்பனையை தடுத்து நிறுத்து எவன் விட்டாலும் தடுத்து நிறுத்து. வீர வணக்கம் எங்கள் தம்பி ஆகாசுக்கு வீர வணக்கம் தமிழக அரசு தாவேக அரசு சாமானியனுக்கு ஒரு நீதி காவல்துறை கொலையாளிகளுக்கு ஒரு நீதியா? சாமானியன் குற்றம் செய்தால் கைது செய்யும் போலீசே காவல்துறை கொலை செய்தால் கைது செய்ய தயக்கமே. தமிழக அரசு தாவேக அரசு பதில் சொல் வெல்லட்டும் ஆனா ஆகாசின் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடும் மானாமதுரை மக்களின் 93ஆம் நாள் போராட்டம் வெல்லட்டும்.